Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். அம்மாடி சிங்கார சென்னை இது வந்தார வாழ வைக்கும் உண்மையது. பரோட்டா பச்சாக்கிளி பத்தாம்பூ ஃபெயிலாமடி டீ கடை பேப்பர் பார்த்து ஊர் உலக அத்துப்படி கொலையடி சண்டை நடக்குது, குடும்பமான சந்தை சிரிக்குது, எல்லாரும் ஒன்னாவே வாழுறோம். இங்க எப்படி தமிழ்நாடு எப்படி சென்னை எப்படி இங்கதான் பெரிய பெரிய வரலாற்று விஷயங்களும் இருக்குது. முன்னுக்கு இருந்த ஜெனரேஷன் வந்து தந்துட்டு போயிருக்கு. பொக்கிஷம் மாதிரியான விஷயம் கணக்கு இருக்கு. அதை எடுத்து இப்ப செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் சரியான குறைவு. ப்ரோ டிஜே சிவாஜி நான் தான் ப்ரோ நீங்கள் தானா இந்த நெப்போலியன் பாட்டு நீங்கள் தானே போட்டீங்க அப்படின்னு. டிஜே சிவாஜின்ற ஒரு பேர் தெரியும், ஆனால் சிவாஜி வருதானான்னு தெரியாது. ஏன்னா வெளிக்கிடுவோமாக இது வெளியில் கிளம்பலான்றது தான். போய் வெளியில் படிச்சோட கேட்கலையே காதல் தோல்வி. ப்ரோ நீ பேசுறது ரேப் மாதிரி பாருங்க ப்ரோ, ஒன்றும் புரியல ப்ரோ. சொல்றீங்க எப்படி தெரியுது? நீங்கள் டிஜே சிவாஜி ஸ்டேஜ் 1ல் இருக்கீங்க. 90s இருக்கு. கல்யாணம் நடக்காதாக்கள் அதே அவரை பார்த்து சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதா? இல்ல ப்ரோ இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா, இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா. எத்தனை இன்டர்வியூ போனாலும் அங்கர் மேரத்துமே கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்க கேட்ட மாதிரி நானும் வீட்டுல கேட்கறேன், இந்த வருஷம் கல்யாணம் நடக்குமா? வாய்ப்பில்லை ராஜா. ஊருக்குள்ள காதல் பிறக்குது, காதல் மன்னங்களை ஜாதி பிரிக்குது, கண்டதுமே காதல் உதிக்குது, ஜோடி மன்னங்களை தேடி பிடிக்குது. கொழும்பு நகர கொழும்பு நகர சுத்தி வந்து பாருங்க, அங்கே அழகழகா லவ் ஜோடி பாருங்க. உங்களுடைய வீடியோ வந்து பயங்கர பிரபலமா போயிட்டு இருக்கு, அதனால வந்து அந்த சாங்கோடயே இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். சாங் பாடிடலாமா? போலாமா? நெத்தியில குங்கும பொட்டு வச்ச நிலவு நீ பக்கத்தை விட்டு மஞ்சளில நெஞ்ச முத்து மங்க இருபிள்ளி மல்லிகை முத்து பள்ளிங்கு போல உன்னது மேனி பொன்னி பெத்த மகள் அழகு ராணி முந்தானையில முடிஞ்சதேண்டி முல்லை மலரும் மயங்குறேண்டி நதியே அடி வனமே என் மனமே பெஞ்சிலையே வளை முதலே தென்புறையே அடி அழகே சிறு நகல் அழகு சிந்தாமணி எனக்கு சேவல் கொடி நான் உனக்கு மின்னிடும் கோட நின்று வாரால் என் மின் விளக்கு கடல்களில் நல்ல கல்லில் புறந்தவள் அன்னிகள் நிறை தண்ணில் அணிந்தவள் நெல்லி புட்ட நடனங்கள் புரிந்தவள் ஜொல்லித்திடு முட்டைகளை அணிந்தவள் தகதிமியாட சொல்லி கவி வரிகளை பாட சொல்லி மங்கை அழகுகள் முழுது மல்லி பருகிய மகள் அழகு அள்ளி அத்த பெத்த முத்து ரத்தினமோ கொத்தி வச்ச வீட்டு பத்திரமோ கட்டி வச்ச காதல் கவிதைகளை கோத்து நானும் பாட்டு படிக்கவோ நடக்கிற 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 நடையழகு அவளற இடையழகு சேலைகள் மினுங்கிட புது ரவிக்கையும் ஒரு தண்ணி அழகு சிரிக்குது கண்ண கருகுலி சிவக்குது கண்ண மறுகுலி அழகிய அவளது முகம் அது மயக்கிடும் ஒரு தனி முள்ளுமதி கூந்தலி சிற பிடிச்சவள் காவிய காதலி கரம் பிடிச்சவள் ஆழ்கடல் முத்து குளிச்சவன் கண்ணி அழகில சிக்கி தவிச்சவள் பாரதி கம்பனும் தேடிய மான்பிள்ளி ஆழங்களால் புண்ணை கொண்டது என்பள் சோழ கிளி அவள் அண்ண கிளி அடி மாலை பண்ணி தந்த தங்க மலர் கொடி நாடறிஞ்ச அழகிகளா நீங்க எங்க ஜோடி உங்களை கட்டிகவா வச்சுக்கவா சொல்லி கொடுங்கடி கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி ஒன்ன கோட்டருக்கு ஊறுகாயா தொட்டு கவாடி கோட்டருக்கு ஊறுகாயா தொட்டு கவாடி. ஓகே சூப்பர் சூப்பர். இந்த எப்படி இந்த டீம் அமைஞ்சு? இந்த டீம் அமைஞ்சது வந்து ஒரு ஷோவில் நாங்கள் ஷோ பண்ணுறதுக்காக கொழும்பு போயிருந்தோம். எங்களுக்கு டிஜே சிவாஜின்ற ஒரு பேர் தெரியும், ஆனால் சிவாஜி வருதானான்னு தெரியாது. அப்போ போன டைமில் வந்து தான் அண்ணா மீட் பண்ணாங்க. அப்போ தான் தெரியும் இவர் தான் இவ்வளோ பாட்டு போட்டு எங்களுக்கு பாட்டெல்லாம் முதல்ல கேட்டுருக்கோம், இதெல்லாம் வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதானா அந்த சிவாஜி இப்போ அதுக்கு பிறகு பார்த்துனா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ஒரு இசையில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக நான் போய் இவங்களை இன்ட்ரோ ஆன உடனே அவங்க ஹாய் ப்ரோ வாகிசன் அப்படின்னா ஹாய் ப்ரோ டிஜே சிவாஜி நான் தான் ப்ரோ நீங்கள் தானா இந்த நெப்போலியன் பாட்டு நீங்கள் தானே போட்டிங்க அப்படின்னு. அப்போது ஆமாம் போட்டோன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு பேசிட்டு வந்து நான் பண்ண மிக்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சேன். இது இப்படி தான் பண்ணுவோம், ஒரு மெலடி சாங் எடுத்து இந்த பீட்டில் ஒரே பீட்டில் நிறையா பாட்டு போட்டோம்னா உட்காந்து நல்லா இருக்கே செம்மையாக இருக்கேன்னு பாடுறப்ப தான் வந்து கிடைச்சது டக்குன்னு சும்மா பார்த்து ட்ரை பண்ணி அல்ல அடுத்த நாளைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். சும்மா பார்த்துட்டு கேட்கலாம் அந்த பீட் கேட்குது, கேட்டோன்னே அப்படியே படிக்கிறேன். அது தெரியாம ஒரு நாள் வீடியோ எடுக்கிறார், அந்த வீடியோ அடுத்த நாள் போடினோம், ஸோ அது வைரல் ஆகுது. உங்களுடைய பாடல் வரைக்கும் எல்லாமே வந்து ஏதோ புறநானூறு நாடியார் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. நான் ஆள் பார்க்க 2K கிட்ஸ் மாதிரி இருக்கீங்க. எப்படி இவ்வளோ தமிழார்வம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சின்னலேருந்தே அப்போ எல்லாரும் விளையாடி கொண்டு இருக்கிற பருவத்தில் அம்மா கூப்பிட்டு நிறுத்தி வச்சு இதை படின்னு சொல்லி விடைக்கல. லைக் அப்படித்தான் தமிழ் என்ற விஷயத்தை கொண்டு சேர்த்தது.
மற்றது அங்கே எப்படின்னா எல்லாருக்குமே கூட தமிழ் தெரிஞ்சுக்கு புத்தகம் நல்லா வாசிக்கணும். இப்போ இவரெல்லாம் நல்லா புக் வாசிப்பார், என்ன நான் புத்தகம் வாசிக்கிற குறைவு, இவர் நல்லா புக் வாசிப்பார். ஸோ இப்போ இவர் கதை கேட்குற விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இப்போ எங்களோட வீட்டில் சில கதை, இப்போ அண்ணாலாம் நல்ல தமிழ் பேச்சாளர், ஸோ அவர் பேசிக்கலான விஷயங்கள் கேட்டிருப்பேன், பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்த விஷயங்கள். ஸோ அப்படித்தான் அந்த தமிழ் வேர்ட்ஸுகள் எடுத்துக்கொண்டது வெளியே. மட்டும் நான் போய் தனியே படித்து அப்படி ஒன்றுமே இல்லை. நார்மலாகவே வந்து எல்லாருக்கும் தமிழ் நல்லா தெரியும். ஏன்னா எங்களோட மொழி எங்களுக்கு தெரியாட்டி தான் வெக்கம். தமிழ் தெரிகிறதெல்லாம் வெக்கமே இல்லை. நல்லா தமிழ் கதைப்பேன் அவங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் இது பாட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க இப்போ அதிக தமிழ் வார்த்தை போட்டு ஏதாவது ஒரு பாட்டு எழுதிருக்கீங்களா? எல்லாமே கூட அப்படி தான் இருக்கும். அதாவது தமிழ் வார்த்தை தான் மோஸ்ட் இருக்கும். ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் தான் எங்கேயாவது கொண்டாந்து இங்கிலீஷ் வேர்ட் விழும். ஒரு மோட்டிவான சாங் கண்டால் இங்கே அதில் இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படின்னால் யாரும் தடைகள் காணாமல் வெற்றி படிகளை கண்டதில்லையே, பூமியில் குருவி கூட விரி சிறகு எடுக்காமல் பறந்ததில்லையே, ஊர்க்குருவிகள் இறகை விரிது மென்னதில் இலக்கை எடுத்து பறந்த நிலையில் அலைக்கடலில் ஆடும் படக்கும் அந்த ஆழம் விழுதுமேன் தேடும் தரையை, வெற்றிகளை அறுவடை செய்வதில் 1000 வெளிகளும் உள்ளது அறிந்து கொள், உளிபட கரைகிற கற்களை சிலை என மாறிடும் என்பதை அறிந்து கொள், உன்னை சுற்றி 7,000 சுழுற பொழுதும் என்மன பின்னிலை வாங்காது, அதுபோல மண்ணிற சிந்திர வேதைகள் அத்தனையும் என்றுமே வீணாய் போகாது, நீ ஏறிடு சிந்தனையில் சிகரம், நீ சூடிடு மன்னவனின் மகுடம், எதிர் நீச்சல் போட்டு உன் இலக்கை தேடு நீ ஆள வேண்டும், இது உன் உலகம். எல்லாத்துலயுமே தமிழ்லான் இருக்கும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பாடினப்பட்ட ஒரு புரட்சி பாடல் மாதிரி தான் எனக்கு இது வந்து எப்படின்னா ஒரு மோட்டிவான மாதிரி. நம்ம ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு பேச்சு வழக்கிலே பேசியிருப்பாங்க. நீங்கள் சுத்த தமிழ் வார்த்தையாக பேசுகிறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு புரியல. ஃபஸ்ட்டு பேசணுன்னா கடன்னு சும்மாவே ரேப்பர் வேறு. நானே இப்போ உத்து கவனிக்கிறேன் என்ன பேசுகிற அப்படின்னு. ரேப்பர்ன்றால் பேசுகிறப்பே வந்து எப்படின்னா அண்ணா அங்கோட்டு போகலாம், இருறா நான் கேட்டேன். உதாரணம் நீ பேசுறது புரியல, கொஞ்சம் நீ பேசுறது ஸ்லோவாக பேசு, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அண்ணா வெளிக்கிடுவோமா, இது நைட்டு வெளியில் கிளம்பலான்றது தான். அண்ணா வெளிக்கிடுவோம் அப்படின்றாங்க. அப்படின்னா கிளம்பலாம் அப்படின்றது மாதிரி கிளம்புறதாம்ன்றதை நாங்கள் வெளிக்கிடுவோம் நேரம் போச்சு என்றால் போவோம். எனக்கு ஃபஸ்ட்டு புதுசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவங்க பேச பார்த்தீங்கன்னா இவங்களோட நான் அந்த இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் கேட்டேன் அண்ணன் படி இவ்வளோ பொடியல் இங்கே போகிறாங்க, லைக் எங்கே போகிறாங்களே படியல் போகிறாங்கன்னா எங்கே போகிறாங்களோ கேட்டால் என்னடா பொடியல் என்றால் பசங்க ரைட். எனக்கு அது ஒரு பயம் இருக்குது. எப்படி இல்லை இவர் முதல் சிலர் வந்துட்டு நீங்கள் வடிவாக கதைக்கல தன்னோடையாண்டு. எனக்கு ஒரு பயம் இருந்தென்றால் நான் கதைக்கிற தமிழ் வந்து இவருக்கு சில நேரம் விளங்காமல் அது வேறு மாதிரி தான் நெஜாலமென்ற ஒரு பயம். பிறகுதான் இவர் சொல்கிறேன் இப்படி வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம்னு. அப்போ ஓஹோ இதெல்லாம் நான் கதைச்சிருந்தால் தச்சலும் என்னடா கதைக்காண்டு சொல்லிட்டு உதவி அடிச்சுட்டாங்க. ஸோ அது பயம் இருந்தது. அதனாலேயே ஃபஸ்ட்டு இவங்க க்ளோஸ் ஆகலை, பேசலை சரியா, கொஞ்சமா அப்படியே வந்து அப்புறம் இவங்க லாங்குவேஜ், அதாவது இவங்க லாங்குவேஜ்ன்ற பாருங்களேன். அதாவது அதுவும் தமிழ் தான். நான் சொல்றேன் இவங்க லாங்குவேஜ் நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்ன்றேன் எவ்வளோ ஒரு கேவலம் தெரியுமா. நிறைய லிரிக்ஸ் எழுதுறீங்க. அதில் வந்து இப்போ வள்ளுவன் வருது, வாசிக்கு வருது, கபிலன் வருது, கம்பன் வருது, இந்த மாதிரி நிறைய வரலாற்று சூடம் இருக்குது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதாக மட்டும்தான் உங்கள் வரியில வந்து எழுத முடியும். ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? ஆமாம், இப்போ கேள்விப்பட்டிருக்காது. இப்போ எங்கள் வீட்டில் சும்மா அந்த இப்போ சொல்லித் தருவாங்க, கம்பராமாயணம் அதெல்லாம் சொல்லித் தருவாங்க. இப்போ நாங்கள் எங்களோட பாட்டிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், சூர்பனகை பேட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்கள பற்றியெல்லாம் எங்களோட பாட்டில் வருது. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிக சீரடிகளாகி அம்சொல்லின மஞ்சேன அன்னமென மின்னும் பஞ்சியன நெஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். அப்படி அது என்றால் எங்களோட பாட்டு அது வந்து கொஞ்சம் முன்னால் பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல கண்ணு அடிச்சா கங்கன கனகன அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன விலை பத்திர அப்படின்னு கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் இப்போதான் ஜொல்லியா தான் போகும். இந்த மாதிரி அவ்வளோ நாங்கள் கட்டாயமே திணிச்சு நாங்கள் அதில் இல்லை இது விஷயத்த கொண்டு வச்சு இப்போ இருக்கிறாக்கள் தேடட்டும் இது என்ன விஷயம். ஏன்னா கம்பராமாயணத்தை போய் படியடான்னு சொன்னால் கட்டாயமாக படிக்க மாட்டாங்க. ஸோ இசை மூலம் வந்து படிக்கிறது இசை மூலம் வந்து கொண்டு போய் சேர்க்க வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு சேருது எல்லா விஷயங்களும். முன்னுக்கு இருந்த ஜெனரேஷன் வந்து தந்துட்டு போயிருக்கு. பொக்கிஷம் மாதிரியான விஷயம் கணக்கு இருக்குது. அதை எடுத்து இப்போ செய்கிறதுக்கான விஷயங்கள்லாம் சரியான குறைவு. ஸோ கண்டிப்பாக செய்யணும். நாங்கள் அதில் ஒரு துளியாக நாங்களும் எங்களுடைய கடமையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு இவ்வளோ ஆதரவு தர்றதே பெரிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் கால் வச்சுனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாங் வந்துருக்கும்ல தமிழ்நாட்டை பற்றி, அதை இப்போ ஒரு சின்னதாக ஒரு பாடிடலாமா? நான் வந்து ஃபஸ்ட்டாக இங்கே வேறைக்குள்ள ஒரு பாட்டுலாம் வந்தேன். அப்படின்னா எனக்கு அங்கே இருக்கல இங்கே இருக்கிறத பற்றி தெரியாது தெரியும். அப்போ நான் பார்க்குறேன் லைக் இங்கே எப்படி தமிழ்நாடு எப்படி சென்னை எப்படி இங்கே என்னென்ன இது இருக்குது என்றால் இங்கே தான் பெரிய பெரிய வரலாற்று விஷயங்களும் இருக்குது. மக்கள் அன்பு தான் இங்கே முன்னிறுத்தி பாட்டு இருக்குது. அன்புன்ற விஷயம் இங்கே நல்லா இருக்குது என்றால் அது அண்ணன் தம்பி பாசங்கள் மற்றது அது லைக் நல்ல என்ன சொல்கிறது இல்லை நல்லா பாசமாக பார்த்துக்கொள்ளினோம். அதை தாண்டி இங்கே பிடிச்சிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு திறமைக்கான அங்கீகாரம் வந்து அப்படி சொல்கிறதுக்குள்ள குறைந்து ஒரு திறமை இருந்தால் அங்கீகரிக்கிறதுல ஒரு முதலிடம் இங்கே இருக்குது. பாடல் துணை இருக்குமே உங்களுக்கு நேரம் பாட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங்காக ஒரு டீயா போடு
மாமா எனக்கு ஒரு டீய சொல்லு, அம்மாடி சிங்கார சென்னை இது, வந்தார வாழ வைக்கும் உண்மையது. தம்பிக்கு பரோட்டா அண்ணனுக்கு பொங்கல் வடை, தம்பிக்கு பரோட்டா அண்ணனுக்கு பொங்கல் வடை. பரோட்டா பச்சாக்கிள்ளி 10ஆம் வகுப்பு ஃபெயிலாமடி, டீ கடை பேப்பர் பார்த்து ஊர் உலகன அத்துப்படி, பாலில சாயம் ஊத்தி ஆத்தி ஊத்தி சீனி ஊத்தி சுவையில என்ன மாயமாக்கி போண்டாட்டி ரசிகனாக்கி, சந்தையில நடக்கும் பொழுது பூரி பொங்கல் வடை சம்பல் மணக்குது, கொலையடி சண்டை நடக்குது, குடும்பமான சந்தை சிரிக்குது. எல்லாரும் ஒன்னாவே வாழுறோம். அப்துல் விஞ்ஞானி, மேலகாசு அம்பானி, உசேபி ஜாதக் மோடி அண்ணன் தல தோனி, பாய்கட பிரியாணி பகல் நேரம் கையேந்தி, சாயங்காலம் அங்காடி அம்மாதி ஜெகஜோதி, மெரீனா கடற்கரையில பின்னேறம் அட இன்னாசனோ, பானிபூரி கடையை பார்த்து பாயுதுடா இண்டாமனோ, அங்க அலமணி அடிக்க தும்பு முட்டாஸ், எப்போதும் கலகலன்னு இருக்குதடா நம்ம மெட்ராஸ். தம்பிக்கு பகோடா அண்ணனுக்கு பொங்கல் வடை, தம்பிக்கு பகோடா அண்ணனுக்கு பொங்கல் வடை, பொங்கல் வடை அப்படி போகும். ஓகே சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு இது. ஆமா இந்த பாட்டை போடலாம். ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த பாட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. உங்களுடைய பாடல் வரிகளுக்கும் பாடலுக்கும் வந்து பெண் ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க? அப்படிலாம் தெரியல எனக்கு. லைக் எல்லாரும் இப்போ என்னென்றால் கூட இப்போ லைக் ஃபேமஸ் லைக் போய்கொண்டிருக்கிறது வந்து பெண்ணை வர்ணிச்சலின பாட்டு தான் போகுது. அதை தாண்டி நான் கான விஷயங்கள் லைக் செஞ்சுருக்கேன். வீரமான விஷயம் லைக் எங்களோட நாட்டின பெருமையை பற்றி செஞ்சுருக்கிறேன், தமிழை பற்றி செஞ்சுருக்கிறேன். ஸோ லைக் ஒரு போராடி முன்னுக்கு வரவனை பற்றி செஞ்சுருக்கேன், அதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதை தாண்டி இதுதான் ஒரு 110 மடங்கு முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறதால லைக் இது கூட போகுது. அதால் பெண் ரசிகர்கள் மேபி இருக்கலாம். So sad. உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்திருப்பாங்களே எப்படி? கண்டிப்பா எனக்கு எல்லாரும் குட்டி குட்டி சின்ன பிள்ளை தான் ஃபேன்ஸ். உண்மையாக பெரியாக்களை ஃபேன்ஸ் பிடிக்கிறத விட குட்டி குட்டியாக்களை ஃபேன்ஸ் பிடிக்கிறது சரியான கஷ்டம். எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. என்னென்னா முதலாவது பாட்டில் வந்து அந்த கொரோனா டைமில் வந்து முதலாவது பாட்டு வந்தது. அப்போ அந்த டைமில் வந்து தெரியும் தானே எல்லோரும் வீட்டில் இருந்த டைமில் ஒரு அம்மா அப்பாக்கள் வந்து ஒரு நினைக்கிறேன் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி வந்து எங்களோட பிள்ளை வந்து உங்களோட பாட்டு வந்து பார்க்குறதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. இல்லை நான் உங்களுக்கு பாராட்டி தான் பேச வந்தேன். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து ரசிகர்களாக கொண்டவங்க மிகப்பெரிய ஆளாக மாதிரி இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யார் சொல்லுங்க? விஜய் அண்ணா. விஜய் அண்ணா. சரி ஓகே, இப்போ விஜய் சாருக்காக ஆளப்போறான் தமிழனை வச்சு ஒரு ரேப் சாங் பண்ணலாமா? தமிழுக்காக? தமிழுக்காக. ஏழ்மையின் சாதனமோ ஓடிடும் என்கல கதையில சங்கமமோ, நடபாதையில் 1000 போதைகளால் தினமுன் பணியில் சில சங்கடமோ, வெறந்தாதே இறங்காதே எவனா இருந்தாலும் தயங்காதே முடங்காதே சினங்காதே சினந்தாலும் சீராதே மண்ணும் தன் மறவாதே, ஆரிய மண்ணடி ஆண்டது என் குடி பாண்டியனின் படை கொண்டது மீன் அணுவை துளைத்துகள் கடலை புகட்டும் திரு குறளை தந்த எந்த நன்மை மொழியே. பயங்கரமாக பண்ணீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரேப் சாங்கே வந்து என்ன கேள்விப்பட்டோம்னா வந்து புரட்சிக்காக ஒரு பாடல் பாடுவாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு புரட்சி பாடல் என்ன பாடல்? முதல் புரட்சி பாடல்னா எனக்காக எழுதினேன். எப்படி என்றால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிரச்சனை எப்படி இருந்தால், நான் வந்து முதல் இன்ஸ்பிரேஷன் ஒரு ஆள் இருந்தவர் லைக் அவரை ஸ்டார்ட் பண்ணி தான் பாட துவங்கினேன். அப்போ எனக்கு எழுத தெரியும் லைக் லிரிக்கில் தெரியுமோ தெரியாதோண்டே ஒரு டவுட் எனக்கு. நான் எழுத மாட்டேனோ தெரியாதுன்னு. அப்போ சரி ஓகே ஃபஸ்ட்டு எழுதி பார்ப்போம்னு போட்டு என்னுடைய பிரச்சனையை தான் ஃபஸ்ட்டு எழுத துவங்கினான். சுடுகாட்டில் தாண்டவம் ஆடுற ஈசனின் கைகளில் ஆடுற ராவண வீண செந்தமிழில் கவி தொடுத்துவாரன் கம்பங்களை பெற்று பாடுற பிள்ளை வெள்ளி நகையாடும் கூட்டமின் பின்னே கேளிக்கையாய் பல வேடிக்கை காட்டும் வஞ்சகம் போய் சூது களவு காமம் என்று பாவங்கள் தேடி போகும் வெள்ளக்கில் போற பிணங்களும் பாவங்கள் தேடும் மனங்களும் கல்லறை வாசலை தேடிய போகுது கால தண்ணி போல் மாயங்களானது சுவையொளி ஊறு ஓசை நாட்டம் என் கவிகளும் கலந்து பேசும் போர்வெளிகளை கண்ட தேசம் என் தலைமுறை கேள்வி கேட்கும். அப்படி வரும். இப்போ நான் வந்து என்னுடைய பார்வையில் இருந்து மட்டும் தெரியல சரியோ. பாட்டில் வந்து எப்படி இருக்குன்றால் கல்யாணம் நடக்காதாக்களுக்கு இருக்குது பாட்டு சரியா, ஒன் சைட் லவ்வர்ஸ் இருக்குது, 90s இருக்கு, அதான் 90s கல்யாணம் நடக்காதாக்கள். அதே அவரை பார்த்து சொல்கிறேன். 90s எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சுதா? இல்லை போய் இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா, இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா. எத்தனை இன்டர்வியூ போனாலும் அங்கர் மேரத்துமே கல்யாணம் பண்ணிட்டேன். நானும் வீட்டில் ஸ்பெஷல் ஏன்னா அப்படி ஒருத்தருமே கல்யாணம் பண்ணல. நீங்க கேட்ட மாதிரி நானும் வீட்டுல கேட்கறேன் 2 வருஷமா கல்யாணம் நடக்குமா அப்படின்னு தான் வீட்லயும் கேட்டுட்டு இருக்கேன். வாய்ப்பில்லை ராஜா. இன்னும் இல்ல கல்யாண பேச்சு, ஏனோ ஏனோ இப்படியாச்சு, இனி தேட போற பொண்ண பார்த்து வனரோசா
ஓகே, எங்க பெண்களுக்காக பாட்டு பாடுங்க. ஏன்னா 2 பேரும் வந்து இன்னும் நிச்சயம் போக மாட்டேங்கிறாங்க பாருங்க, உங்களுக்காக தான். கள்ளி கண்ணக்கா கருத்த பொட்டு அழகா கம்பன் கவிதை மகளா கள்ளுவட்டியும் முதடா மெல்லிடை மெல்லிடை மொழிகள் செய்த மடலா கண்ணிமை தீப சுடரா ஆரடி குந்தல் அங்கும் இங்கும் அடடா குற்றால குரவஞ்சி பெண்ணே கற்றாழை முளை போல கண்ணே வெட்டாத நதி போல பின்னே கருங்குந்தல் நடை போடும் அங்கே பிரமன் வளைவு நள்ளி விட்டப்பட்ட தான் சில என மேனி அவன் கள்ள நல்ல அள்ளி வீசும் வள்ளல் சீத காதி ஆண்மனங்களி நறுவட்டைக்கென தூக்கணம் ஒரு சோடி அவள் போர்ப்படைகளை வழி நடத்துற வாயுடையவள் ராணி சேலைக்குள் உள் அந்த செந்தாமர பூவை நான் சொல்லாம கொல்லாம அள்ளி எடுக்க போறேன். இப்போ உங்களுக்கு யார் ப்ரோ இன்ஸ்பிரேஷன்? எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ரட்டி ஆயித்தன் அந்த ரேப் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அந்த ஒரு பாட்டு கேட்குறேன். கேட்டோடனே ஓகே இந்த தமிழ் வந்து அப்படியே தெரிச்சு கொண்டு வந்தேன். ஓகே அவனோடு சரி நாங்கள் தமிழில் பழகுவோம், இவரை தான் முன்னுதாரணம் வச்சு கொண்டு வளரணும், வெளியில் தமிழ் ரேப் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக வரணுமன்றது ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு அப்படி தான் ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பிறகு தான் சரி எந்த எழுதுகோளால் நான் எழுதுவோம், என்னுடைய வார்த்தை என்ன, என்னோட மனதில் என்ன இருக்குது நான் எழுதுவோம்ண்டு எழுத துவங்கின பிறகு தான் என்னுடைய ஒன்றான சோங்கள் எங்களுடைய டீமாக செஞ்ச வேறு சோங்கள்லாம் வெளியில் வந்தது. ஸோ அப்படி தான் என்னுடைய துவக்கம் இருந்தது. இப்போ வந்து எப்படி மனதில் இருக்கின்றால் எங்களை தொடர்ந்து வர்ற தமிழ் ரேப்பர்ஸ், இப்போ பியூர் தமிழில் ரேப் பண்ண வேண்டிய ரேப்பர்ஸுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுக்கணுமன்றது வந்து எங்களோட கடமையாக மாறப்போகுது. ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எதிர்காலத்தில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுக்கணுமன்றது என்னுடைய ஆசையும் எங்களுடைய டீமோட ஆசையுமாக இருக்குது. சூப்பர். கண்டிப்பாக அந்த கனவு நிறைவேறணும்னு நாங்களும் வந்து வாழ்த்திக்கிறோம். இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா வாங்களேன், பாய்ஸ் படத்தில் விவேக் வருவார்ல, ஒரு யங்ஸ்டர் டீமை கூட்டு வந்து அவங்களை எப்படியா முன்னேற்றணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் தெரியுறீங்க. இந்த டீம் எப்படி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒரு நல்ல கலைஞர்கள் வந்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருந்து ஒரு சிட்டி மாதிரியோ இல்லை ஒரு பிரபலமான ஒரு இடத்துக்கோ வர்றது கஷ்டம். நான் அப்படி தான் வந்தேன். ஏன்னா என் சொந்த ஊர் மதுரை, படித்ததெல்லாம் தமிழ் மீடியம். இங்கே வந்து நம்ம அது ஒரு ஹோட்டல்லையோ கிளப்லேயோ வந்து ஒரு டிஜேன்றதெல்லாம் பெரிய கனவு. அதை நம்ம யோசிச்சு பார்க்குறப்பே வந்து உள்ளே விடுவாங்களான்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்தோன்றப்போ அந்த வந்த வழி இருக்கும் இல்லையா. இப்போயும் வந்து நிறையா பேர் ஊரில் இருக்கிறவங்கலாம் டிஜேன்னா வந்து அது பணக்காரவங்க பண்ணுறது, அது இங்கிலீஷ் தெரியணுன்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கு நாலேஜ் இருந்தால் போதுன்ற மாதிரி. ஸோ அங்கே போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஈழத்தில் இருக்காங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க, அங்கே அவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்களை பற்றி தெரியல. அதுக்கப்புறம் செக் பண்ணுறப்போ இவங்க பெர்ஃபார்மன்ஸும் சரி நல்லா பயங்கரமாக இருக்குது. இங்கே நம்ம வந்து ஒரு 100% வந்து நம்ம ஒர்க்கில் போடுறோன்னா முன்னேறிடலாம், பெரிய ஆளாயிடலாம். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். பட் அங்கே போனதுனால எனக்கு தெரிஞ்சது இவங்க வந்து ஒரு 100% கொடுத்தாங்களா வாழலாம், பட் மேலே வர முடியாது. 1000 மடங்கு உழைச்சாதான் மேலே வர முடியும். ஸோ இவங்க உழைச்சிருக்காங்க, அது தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ அங்கேருந்து வந்து கொழும்புல அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து அது ஓப்பனிங் ஆக்ட் வந்து பண்ணுறன்றது சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ க்ரௌடுக்கு முன்னாடி. ஸோ அப்போ தான் இவங்களை நான் பார்த்தேன் அந்த ஸ்டேஜில், அந்த ஃபயர் க்ரௌடு இவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ், அந்த இடத்துல இருக்கல தர சப்போர்ட் வந்து அப்படின்னா அப்படியே ஒரு சொர்க்கத்தில் மிதக்க அப்படி இருக்குமோ அப்படி அந்த சத்தம் அப்படி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஏறிங்க அப்படின்னா அவ்வளோ ஒவ்வொரு கூக்குரலும் வந்து அணுவாச்சு சேர்த்தெடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா சத்தம் அப்படி தான் இருக்குது. நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கல ஒரு பறையோட ஸ்டார்ட் பண்ணோம், பறை அடித்து லைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போய் நின்றுட்டு அலையுமா கடலங்க அப்படி கைது கேட்கல ஒரு க்ரௌடோடைய சவுண்ட் அப்படியே அதோடய அப்படியே இந்த பிறவி கடனே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் சென்னை போகிறேன், போயிட்டு உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போயிடணும், பார்த்துக்கலான்னு வந்தேன். இப்போ சொல்லிட்டு 2 நாள் தான் சொல்லிட்டு 2 நாளில் அங்கே வர இப்படி நடக்குது. நீங்கள் பாடல ஆரம்பித்த காலத்துலேருந்து உங்கள் கூடயே இருக்கிற நண்பர் வந்து வந்திருக்காரு, அவர் நீங்களே வந்து அறிமுகப்படுத்திருங்க. இதோ உங்களுக்காக. அவருடைய பேர் என்ன, அவர் என்ன ரோல் பண்ணுறாரு, அவரே சொல்லுவேன். சொல்லுங்க ப்ரோ. ரெண்டு பேர் திஷோன் சொன்னான் டீமில் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். எங்களுடைய வளர்ச்சியில் வந்து முக்கியமான நண்பன் தான், என்னோட 2 வயசு கூட சரியோ நண்பன். நான் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். என்னன்னா நான் வந்து ஒரு வேர்டு சொல்லுவேன், அது இங்கே ஸ்பாட்லேயே வந்து அதுக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டாஸ்க் ஆரம்பிச்சிடலாமா? ஈழம். வீரத்தில் விளைந்த நன்னாடல்லோ இது காலத்தில் அழியாத ஏடல்லோ, பாடங்கள் சொல்லி தந்ததாரல்லோ அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருங்கோ, கடலாடிட அலை மோதிட அதன் மீதறி பாயிர வீரா, பருந்தாய் பற தயங்காப்பட பலதாய் கொடி நாட்டிய காலா. ஓகே, சூப்பர். ரொம்ப நன்றி பிரதர், எங்களுக்காக வந்து உங்களுக்கு கூட்டு வந்து சென்னையிலேயே அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், இனிமேல் மென்மேலும் வளர வந்து கல்டா சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அந்த ட்ரெண்டிங்கான வீடியோ வந்து எடுத்தது இவர் தான், டிஜே ஸ்பார்க். ஓகே, நாங்கள் பாட்டோட அப்படி முடிப்போம்.
அழகியாது ஒரு காலம் கடற்கர மணலில் நீயும் சுட சுட சுண்டலோட நானும் சுத்தி சுத்தி வந்த கதை கேளும் ஊருக்குள்ள காதல் பிறக்குது காதல் மன்னங்களை ஜாதி பிரிக்குது கண்டதுமே காதல் உதிக்குது ஜோடி மன்னங்களை தேடி பிடிக்குது கொழும்பு நகர கொழும்பு நகர சுத்தி வந்து பாருங்க அங்கே அழகழகா லவ் ஜோடி பாருங்க. நன்றி கலாட்டா. Discover your dream home at Marutam Group. New projects in Coimbatore and Thabaram. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.